தேவஜனமே ஆடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். தேவஜனமே ஆடி துதிப்போம், தேவதேவனை துதிகளங்கள் ஏற்றியே அவரை அழைத்திடுவோம். துதிகளங்கள் ஏற்றியே அவரை அழைத்திடுவோம்.
மாறிடுவே இந்த பாடலை பாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சிலுவை நிழல் அனுதினம் அடியாம் சாய்ந்திட பாரிடுவே. சிலுவை நிழல் அனுதினம் அடியாம் சாய்ந்திட பாரிடுவே. சிலுவையின் அன்பில் மறைவு கிருபையின் இனிய நிழல். சிலுவையின் அன்பில் மறைவு கிருபையின் இனிய நிழல். ஆத்துமனேசர்
42வது பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம். கருணை பிதாவே கல்வாரி அன்பே எனக்கு ஆரம்பித்த இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லாம் எனக்காருமில்லை உம்மை எல்லாம் எனக்காருமில்லை கிருபை காருமே கிருபாநிதியே 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 அன்பின் வழியே அன்பின் வழியே
கல்வாரி அன்பில் ஓ ஹalleluya உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. ஹalleluya ஆண்டவரே சோதரா 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 இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகங்கள் மத்தியிலே இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya எங்கள் கண்ணீரை போக்கிட கால ஹalleluya வேகம் வரும் என்று காத்திருக்கிறோம். ஹalleluya உம்முடைய கிருபை அமிதமாய் எங்கள் மத்தியிலே இயேசுவின் நாமத்தினாலே இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கிக் கொள்வீராக. ஓ ஹalleluya 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 ரிபலபல வஷந்தரதுவா அப்சராந்தரதுவ கமலாந்தரவா ஹalleluya ஹalleluya பரிசுத்தாவியானவரே எங்கள் மத்தியிலே சேவாடுவீராக. வல்லமையான கிரியைகள் மத்தியிலே விளங்கப்படுவீராக. தடை செய்கிற எல்லா வல்லமைகளை கண்டித்து வருவீராக. ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 இறக்கமாட்டபடியா ஜெபிக்கிறோம். ஓ ராகாதானா கபா ரபா ரிபாதானா மௌரா ரகா ஷாதானா ரிபாதானா ரகதானா தியா ஹalleluya ஆவியானவரே நிகழ்களை உடைக்கிறவர் கட்டுகளை உடைக்கிறவர் கவலைகளை நீக்குகிறவர். ஹalleluya ஹalleluya எங்கள் கண்ணீரை துடைத்து ஹalleluya கவலைகளை நீக்கி எங்களை ஆளுகை செய்கிற நல்ல தேவன். ஹalleluya ரிபாதானா கமலா வரவா மௌரா ரகதானா மௌரா ரகதானா அப்சராத ரகவ கமலா வரவா ஹalleluya பரிசுத்தரே பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya உம்முடைய திருநாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya 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 ஓ ராகாதானா கபா அவுரா ரகதானா கமலா வரவா அவுரா ரகதானா மௌரா ரகவா ஹalleluya 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 ஓ ரிபாதானா அவுரா ரகதானா வரவா அக்கர குணோ ஷமனா வரவா விகதனான ஷந்தர வரவா அக்கர குணோ கமனா வரவா ஹalleluya 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 ஆமென். Thank you Jesus. விகதனான கமனா வரவா அப்சனான கமனா வரவா ஆமென் ஆமென் ஹalleluya 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 ஆண்டவரே சோதரா 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 ஆமென் 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 ஓ ரபா ரபா ரிபாதானா அவுடா ரகதானா மௌடா ரகதானா அப்சனான ரப கமனா ரபா ஹalleluya ஹalleluya ஆண்டவரே சோதரா 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 ஓ ராகதானா ஷந்தரவதா அப்சனான ரகதானா ஹalleluya 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 ஆண்டவரே சோதரா 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 சோதரா. Thank you Jesus. Hallelujah 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 hallelujah. Oh ரிபாதானா ஷந்தர ரப கமனா ரபா அப்சனா ரகதானா ரபா ஆண்டவரே ஆண்டவரே hallelujah 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 ஆண்டவரே ஷபனாதர கதிகதனாவே அப்சனாதர கதவ தபனாதர கதனாவே hallelujah 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 ஆண்டவரே தேவதபோடா ரகதானா பௌடர கதவா அப்சனாதர கதவ கபனாதரவா hallelujah 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 சோதரா 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 ஹalleluya ஹalleluya ரிபல பலவ ஷந்தர ரவா அப்சனாதர ரவ கமனா ரவா
வல்லமைகளை கடிந்து கொள்ளுவீராக. அந்த காலத்தின் கிரியைகளை நிறுவனமாக்கி கொள்ளுவீராக. தேவனுடைய மகத்துவமுள்ள கரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நடுவிலே இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 glory, ஹல்லேலூயா. உலா ராபா லாகா ராகா ஜானா அப்சர நரகல நாமே அவுலா ரகடா நானா பவுலர் நரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய வல்லமை எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். விகவனமன வக்கமனாக இருக்கதனாலே அப்சனாக இருக்கதனால இருக்கதனாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரா 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 சோதரா. மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதால் துதிப்பே ஸ்தோத்திரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதால் துதிப்பே ஸ்தோத்திரிப்பே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, இரக்கத்துக்கு முடிவே இல்லை.
இறக்கத்துக்கு முடிவே இல்லை. அன்புக்கு அளவே இல்லை. அன்புடைய இறக்கத்துக்கு ஒரு முடிவே இல்லை. அன்புடைய அன்புக்கு ஒரு அளவே இல்லை. காலையில் ஒரு புதிதாக இருக்கிறார். இந்த வருஷத்து நாளிலே ஒரு புதிய கிருபை நம்மை ஆள வச்சு, ஒரு புதிய பலம் நம்மை ஆள வச்சு. ஓ அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. சாபமான முள்முடிய தலைமையில் சுமந்து சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டை வெற்றி காலவேளையிலே நம்முடைய குடும்பங்களை ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை சுமந்தவர், நம்முடைய நோய்களை சுமந்தவர், நம்முடைய பாடுகளை சுமந்தவர், நம்முடைய பலவீனங்களை சுமந்தவர். இந்த காலவேளையிலே அவருடைய கிருபை நம்ம மத்தியில வெளிப்பட, அவருடைய வல்லமை நம்ம மத்தியில வெளிப்பட, அவருடைய ஆளுகை நம்ம மத்தியில வெளிப்பட. ஓ அல்லேலூயா. அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும் ஆண்டவரே நல்லவர், சர்வ வல்லவர். இறக்குகளுக்கு முடிவே இல்லை, உங்களுடைய அன்புக்கு முடிவே இல்லை. அவர்கள் காலையோடு புதிதாக இருக்கிறதுனாலே இந்த வருஷத்து காலையில ஒரு புதிய கிருபையோடு அவர்கள் செய்திருக்கிறோம், ஒரு புதிய பலனோடு அவர்கள் செய்திருக்கிறோம். சாபத்தின் நுகங்கள் உடைக்கப்படட்டும், பாவம் உடைக்கப்படட்டும், அக்கிரமத்தின் நுகங்கள் உடைக்கப்படட்டும், நீதிகளின் நுகங்கள் உடைக்கப்படட்டும். கிருபை அல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகளை ஆளுகை செய்கிறோம். தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும், ஒவ்வொரு பேருடைய ஆளுகை தங்கட்டும், ஒவ்வொரு பேருடைய ஆசீர்வாதம் தங்கட்டும், ஒவ்வொரு பேருடைய விடுதலை தங்கட்டும், ஒவ்வொரு பேரும் அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவநாம சந்தரா அவராதரே அக்ஸலேரேரேரா விகத்தனாரேரேரே. ஹalleluya, ஹalleluya. நன்மை சுதாரியானே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால், உம்முடைய நன்மைகளினால் உமக்கு கோடான நன்றி. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவனாம் அற்புதம் செய்த கர்த்தர் இந்த காலையில கூட அவருடைய சமயத்தை தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யத்தக்கதா, அவருடைய பலத்த கிரியைகள் நமத்தில விளங்கப்படத்தக்கதா, அவருடைய கிருபைகள் நமத்தில வெளிப்படுத்ததா, அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகத்தக்கதா. அவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யப்பா, எனக்கு ஒரு நன்மை செய்யப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. உங்களுடைய கிருபை தாராளமா இயேசுவின் நாமத்தினால் வைக்க மத்தியிலே இறைவனை ஜெபிக்கிறோம். நூற்றுக்கு நூறு உண்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உண்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பா தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள்
மனிதர்கள் முன்பாக தலைவிட்டு போகிறாங்க. எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்று சொல்லுகிறோம். நம்முடைய நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதில்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யப்பா, ஒரு அதிசயத்தை செய்யப்பா, இன்றைக்கே செய்யப்பா. எந்தெந்த சூழ்நிலையிலே என் வாழ்க்கையில் அற்புதம் வேண்டுமோ, எந்தெந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய விடுதலை என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமோ, அந்தந்த சூழ்நிலையிலே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக உம்மை மாத்திரம் நம்பியிருக்கிறோம். உம்மை மாத்திரம் நம்பியிருக்கிறாங்க. எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு அற்புதத்தை இந்த கால வேளையிலே பரிசுத்த தேவன் செய்வீராக. அற்புதம் செய்யப்பா, அதிசயம் செய்யப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் எல்லாம் வளர்ந்து
உடைய அற்புதத்தை விளங்கப்படுவீராக, உடைய அற்புதத்தை விளங்கப்படுவீராக. வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக, குடும்பத்தில் அற்புதத்தை செய்வீராக. நலிந்து போயிருக்கிற அன்றைய பொருளாதாரங்களிலே அன்றைய ஒரு அற்புதத்தை செய்வீராக. விளந்திருக்கிற சரீரத்திலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலத்தையும் சத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவர்களுக்கான வேலையில உங்களுடைய சத்துவத்தினால, உங்களுடைய வல்லமையினால, உங்களுடைய கிருபையினால எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களுக்கு கொடுத்து எங்களை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. உங்களுடைய பிரசன்னங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறவர்களே நன்றி. உங்களுடைய ஆளுகைகள் மத்தியில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களே நன்றி. உங்களுடைய ஆண்டவரே முக்கியமே உங்களுடைய கிருபையை வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பேரும், உங்களுடைய விடுதலை வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பேரும், உங்களுடைய சுகத்தை வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பேரும் என் ஆண்டவருடைய காயப்பட்ட கணம் நீட்டப்படுகிறவருடைய அந்த ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தின் கணம் நீட்டப்படுகிறவருடைய ஸ்தோத்திரம், விடுதலை கணம் நீட்டப்படுகிறவருடைய ஸ்தோத்திரம், விடுவிக்கிற தெய்வம் வல்லவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நேராக நடந்து வருகிறவருடைய அந்த ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே சொல்லி இருக்கிறபடி இந்த ஹல்லேலூயா பரிசுத்த நாளிலே அவருடைய அதிசயமான கிரியைகளை விளக்கப்படுகிற நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உங்களுடைய பலத்த கிரியைகளினால் தேவாதி தேவன் தன்னுடைய வல்லமை விளக்கப்பட வேண்டும் என்று கற்பிக்கிறோம். நல்ல தகப்பனை கிருபையுள்ள இந்த நல்ல பரிசுத்த நாளுக்காக இந்த சன்னிதானத்தில் கூடி இந்த தாழ துதிக்க நாமத்தை மகிமைப்படுவேன். கத்திரத்தில் பாராட்டின எல்லையுக்காக நான் அவனே அன்றுவரே ஒவ்வொருடைய ஆசை ஒரு சபையின் குடும்பங்கள் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லாரையும் பாதுகாப்பு தொடர்ந்து இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் மகிமைப்படும். உடைய வல்லமையான கிரியைகளை விளக்கப்படும். உடைய ஆசீர்வாதங்களினால் தேவாதி தேவனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உடைய மகத்துவத்தை விளக்கப்படும். பெரிய காரியங்களை நடத்தி இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல ஆமென். எழுப்பி 11ஆம் சங்கீதத்தை 11. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்னே நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல ஒரு மலைக்கு பறந்து போய் என்று சொல்லுகிறீர்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் நீதிமானை சோதித்து தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவரையும் அவருடைய உள்ளம் இருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவரை நோக்கி இருக்கிறது. நம்ம எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இந்த புதிய வாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தருடைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நன்மை நாள கிருபை நாள் முடி சூட்டுகிறபடிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். சரீரத்தினுடைய சுகமான ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. எல்லா தீமைகளை காக்கக்கூடிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இந்த ஊழியத்தில் எல்லா தேவைகளை சந்திக்கும்படிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். ஆண்டுடைய மகிமையான கிரியைகள் நம்முடைய ஊழியர்களை வெளிப்படும்படிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம்.
எல்லா பரிசுத்தவான்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா பரிசுத்தவான்கள் ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் முழங்கல் பண்ணிடுவோமா? ஆமென். ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே ஆவியே கர்த்தரை நம்புகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்கிறதை சங்கீத புஸ்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை தியானிக்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். சங்கீதங்களை புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களை எளியவன் என்னதைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. இங்கே சங்கீதக்காரன் மிக அழகாக எழுதுகிறார். கர்த்தரை நம்புகிற சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. அதனா கர்த்தரை நம்பி இருக்கிற அவனுடைய வாழ்க்கை வீணாய் போவதில்லை, அழிந்து போவதில்லை. சோதரம். கர்த்தரை நம்பி வந்ததுனால அவன் கைவிடப்பட்ட நிலைமையோ தள்ளப்பட்ட நிலைமையோ அவன் சோதரம் அவன் உதரப்பட்ட நிலைமையோ இல்லை. அவனுடைய நம்பிக்கை கெட்டு போகாது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, வேத புஸ்தகத்துல நாம் புதிய பாட்டுக்கு நேராக நம்முடைய புஸ்தகங்களை திருப்பிக் கொள்வோமானால் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு மனிதனை பார்க்கலாம். அவன் ஒரு குளத்தங்கரையில உட்கார்ந்திருக்கிறான். சுமார் 38 நெடிய ஆண்டுகளாக தன்னுடைய வியாதியை சுமந்து வியாதியோடு பலவீனத்தோடு சோதரன் அந்த குளத்தங்கரையில உட்கார்ந்திருக்கிறான். எதற்கு என்று கேட்டால், எப்படியாகிலும் தன்னுடைய வியாதியிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை வர வேண்டும், எப்படியாவது நான் விடுவிக்கப்பட வேண்டும், எப்படியாகிலும் அந்த வியாதியிலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு உட்கார்ந்திருக்கிறான். ஆனால் அங்கே அவனுக்கு நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். அவனுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. அவனுடைய குடும்பத்தார் அவனுக்கு உதவி செய்யவில்லை. அவனுடைய குடும்பத்தார் அவனை தேடி வந்தாங்களான்னு தெரியல. காரணம் என்ன என்று கேட்டீங்கன்னா, 38 ஆண்டு காலமாக வியாதியஸ்தனாகவே அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே உட்கார்ந்து இருக்கிறான். சோதரம். அவனுடைய குடும்பத்தார் கூட அவனை நேசித்தாங்களான்னு தெரியல. காரணம் என்ன என்று கேட்டீங்கன்னா, அவனுடைய சோதரம் அவனை உண்மையிலே நேசித்திருப்பார்களே. ஆனால் தேவதூதன் கலக்குகிற வேலையை பார்த்து இவனை கொண்டு போய் அந்த குளத்துல உள்ள விட்டுருப்பாங்க. ஆனா அவன் சொல்லும்போது சொல்லுகிறான்,
எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. அவனுக்கு வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று ஆசை. எப்படி ஆகிலும் நான் இந்த குளத்தண்டையில இருக்கிறேன், என்னுடைய வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வரும், என்னுடைய பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை வரும், நான் வியாதியஸ்தனா மறிக்க மாட்டேன், என்னுடைய சரீரத்துல ஒரு விடுதலை வந்து சுகத்தோட பலத்தோட நான் சில ஆண்டுகள் வாழ்ந்து சோதரம் அவன் சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவேன் என்று நம்பிக்கையோட காத்திருக்கிறான். கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளாக இவன் அவனுடைய வீட்டில இருந்து கூட ஆட்கள் தேடி வரல. ஆனா இவன் ஒரு நம்பிக்கை இருந்து யாராவது என்ன தேடி வருவாங்க, எனக்கு என்னைக்காவது ஒரு உதவி கிடைக்கும், என்னைக்காவது ஒரு உதவி எனக்கு கிடைக்கும், யாரிடத்துல இருந்தாவது எனக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்கும், யாரிடத்துல இருந்தாவது எனக்கு ஒரு விடுதலை நாள் வந்து சேரும் என்று 38 நெடிய ஆண்டுகளாக காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறதை ஸ்தோத்திரம். காத்திருந்த அவனுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் நம்பிக்கை கெட்டு போகவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. நம்ம 1 வருடம் 2 வருடம் காத்திருப்போம் சோதரம், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். ஆனா பாருங்க 38 ஆண்டுகளாக அவன் நம்பிக்கையோட காத்திருந்தான். அந்த நம்பிக்கையின்படியே ஆண்டவர் அவனை தேடி வருகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோதரம் அல்லேலூயா. ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்டு யாருடைய உதவி நமக்கு இல்லாமல் இருக்கலாம், யாருடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்காமல் போகலாம், எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்க, யாருடைய உதவி எனக்கு கிடைக்கல, நான் என்ன செய்ய போறேன், இந்த சூழ்நிலையில நான் எப்படி தப்பி கடந்து போவேன் என்று சொல்லி நம்முடைய உள்ளம் பதறுகிற வேளையில நம்முடைய நம்பிக்கையை கர்த்தரிடத்தில் வைப்போமே, ஆனால் நம்முடைய நம்பிக்கை நம்மை கெட்டு போக விடாது. அது நமக்கு ஒரு புதிய வாசலை திறந்து தரும், ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி தரும். அல்லேலூயா. பாருங்க, இந்த 38 ஆண்டுகளாக இருந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை கெட்டு போகல. அவனுடைய நம்பிக்கைக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று. இதை போல சொல்றோம் பாருங்க, வேதம் சொல்லுது, நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இலக்கி பண்ணும். விரும்பினது வரும்போது எப்படி இருக்குமா, ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். அப்ப ஒருவேளை நாம நெடுநாளாய் காத்திருப்போம், எல்லா விதத்திலும் உதவி ஏற்றிருக்கலாம், எல்லாருடைய விதத்திலும் ஒத்தாசை எடுத்திருக்கலாம், நம்முடைய ஒரே நம்பிக்கை கர்த்தர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை கெட்டு பாருங்க. அந்த 38 வருஷமா காத்திருந்த அந்த வியாதியஸ்தனுடைய நம்பிக்கை கெட்டு போகல, மாறாக அவனுடைய நம்பிக்கைக்கு ஒரு விடுதலை வந்ததை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நாம வியாதியஸ்தனை காத்திருந்தான், நம்ம வாழ்க்கையில வேற காரியங்களுக்காக காத்திருக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சோதரம் அவன் சிறுமைப்பட்டு இப்ப பாத்தீங்கன்னா மொத்தத்துல இனி நம்பிக்கையில இழந்திருக்கலாம். அன்னாளை குறித்து வேதத்துல நாம பார்க்கிறோம், அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான், சொந்த சகோதரியால சிறுமைப்படுத்தப்பட்டான். சொந்த சகோதரியே அவள் அழுகிற வரைக்கும் அவளை சிறுமைப்படுத்தினான், அவளை வேதனைப்படுத்தினான், அவளை எல்லா விதத்திலும் சோத்திரம் நொறுங்க வைத்தான். ஆனால் வேதத்துல நாம பார்க்கிறோம், சோதரம் அவன் அவளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தான். அவளுடைய ஒரே நம்பிக்கை ஆண்டவர் தான். அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து அழுதுட்டு சொன்னா, ஆண்டவரே, அடியாளுடைய சிறுமையை மறவாமல் நினைத்தவர்களே, மறவாமல் நினைத்தவர்களே, என்ன நீர் ஆசீர்வதிச்சா நான் இப்படி செய்வேன்னு சொல்லுகிறான் பாருங்க. அந்த சிறுமையை கேட்ட ஆண்டவர் அவளுடைய சிறுமைக்கு பதில் கொடுத்தான். அவன் வேதம் சொல்லுது, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை கெட்டு போனார். சோத்திரம், அவனுக்கு உதவி செய்ய யாரும் வரண்டாம், ஆனா அவன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கு பாருங்க. அந்த நம்பிக்கை அவனை கைவிடுவதே இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்புகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய
இந்த உலகம் நம்மை சிறுமைப்படுத்தலாம், நம்முடைய சோதரம் காரியங்கள் எல்லாம் சிறுமையாக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நம்முடைய நம்பிக்கை கெட்டு போகாது. இஸ்ரவேல் ஜனம் பார்வோனின் அடிமைத்தனத்தினால சிறுமைப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. பார்வோன் சிறுமைப்படுத்தினான். இந்த ஜனம் வளரக்கூடாது, இந்த ஜனம் மேன்மை அடையக்கூடாது, இந்த ஜனம் நம்முடைய கையை விட்டு தப்பி போயிடக்கூடாதுன்னு சிறுமைப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய சிறுமை கசப்பா இருந்தது, ரொம்ப கடினமா இருந்தது. சோதரம் கடைசியில் அவங்க நினைக்கிறாங்க, எதுக்குடா இப்படி ஒரு வாழ்க்கை என்று எண்ணப்படுகிற அளவுக்கு சிறுமைப்படுத்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, எந்த அளவா அவங்க ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அளவா பெருக்க பண்ணினாங்க. சத்துருக்க சிந்தை என்ன, இவனுக்கு நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கு, இவன் சிறுமப்படுத்தப்பட்டா இவன் நம்பிக்கையை விட்டுருவான் இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையில வருகிற சிறுமையை கண்டு சோதரம் அவன் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடுகிறார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனம் சிறுமைப்படுத்தப்பட்ட விதத்திற்கு தக்க விதத்துல தேவன் அவர்களை விடுவிக்கிறதற்கு காரணமாக. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிறுமையின் பாதையில போயிருக்கலாம், ஒடுக்கப்பட்ட நிலைமையில போயிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில போயிருக்கலாம், நம்பிக்கையெல்லாம் தளர்ந்து போன நிலைமையில போய்கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை கெட்டு போவதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு நம்முடைய நம்பிக்கையை துளிர்விட பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக சோதரம் உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் அங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 22 எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீ விடுவித்தீ, உம்மை நோக்கி கூப்பிட்டு வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. இங்க நாம 3 காரியத்தை பார்க்கலாம். எங்க பிதாக்கள் இடத்துல நம்பிக்கை வைத்தார்கள், நம்பிக்கை வைத்த அவர்களை விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். 3வது சொல்றாரு, வெட்கப்பட்டு போகாதிருந்தார். ஆமென், அல்லேலூயா. ஒண்ணு நம்பிக்கை வச்சாங்க, நம்பினவர்களை விடுவித்தான். நாம ஆண்டவரிடத்துல நம்பிக்கை வைக்கணும், நம்புகிற நம்மை விடுவிக்கிற தேவன். பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜா மேல நம்பிக்கை வைக்கல. அல்லனா பாருங்க, இவர்கள் பிரதானிகளா இருந்தாங்க. ஒருவேளை அநேகருக்கு நன்மை செய்திருக்க கூடும், நன்மை செய்தவர்கள் விடுவிப்பாங்கன்னு நினைக்கல. மாறாக சோதர நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். ஒருவேளை தப்பு வைக்காட்டாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவங்க நம்பிக்கையெல்லாம் தேவன் எங்களை விடுவிப்பான். நாங்கள் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறோம். சோதரம் அந்த வைராக்கியம் எங்களை என்ன செய்யணும் கேட்டா நம்ப பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் பேர்ல வைத்திருந்த அந்த நம்பிக்கை அவர்களை விடுவிப்பதற்கு ஏதுவா மாறுச்சு. ஒருவேளை அவர்களுடைய நம்பிக்கை அவர்களை கட்டப்பட வைத்தது, தீச்சூளையை 7 மடங்கு பெருக வச்சது. அவருடைய நம்பிக்கையினால ராஜாவுடைய கோபம் அதிகரித்தது. அவருடைய நம்பிக்கை ராஜாவுடைய மூர்க்கத்தை ஏற்படுத்தி சோத்திரம் விளங்க பண்ணாலும் வேதம் சொல்லுது, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் பூமியிலே இல்லை என்பதை அவன் வாயினாலே அறிக்கையிடும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம்
பாதகமற்றதாய் போய்கொண்டிருந்தாலும் தேவன் அந்த பாதகமற்ற சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவித்து தம்முடைய கிருபையை கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலிருந்து விடுவித்த கர்த்தர் அக்கினி சூளையை போல எரிகிற சோதனையிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து, தீமைகளிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதான் இங்கே சொல்லுகிறார், சோத்திர பிதாக்களிடத்துல நம்பிக்கை வைத்தாங்க, நம்பிக்கை வைத்த அவர்களை நீர் விடுவித்தீர். அப்ப நம்முடைய நம்பிக்கையும் ஆண்டவர் மேல முழுவதுமா இருக்குமானா நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிற ஆண்டவர் நம்மை விடுவிக்காம போவதே இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை நம்மளை அடுத்து சொல்றாரு பாருங்க. இரண்டாவது, அந்த நம்பிக்கை அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்ட போது தப்பினார்கள். நம்பி கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிட்டாங்களா? உம்மை நம்பி கூப்பிட்டாங்க. இப்ப நாம ஜெபிக்கிற ஜெபம், நாம கூப்பிடுதல் ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்லுகிற ஞாபகம் வருகிறது. பாருங்க, ஒரு மனிதன் ஒரு மலை உச்சிக்கு போயிருந்தான். சோதரம் மலை உச்சியில இருந்து பாதம் தவறி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் தட்டு தடுமாறி எப்படியோ என்ன செஞ்சிட்டான்னா ஒரு முள் மரத்தை பிடித்துட்டான். எப்படியோ ஒரு கிளை கிடைத்தது, பிடிச்சு தூங்கிட்டான். கீழே பார்த்தா கீழே மொத்தம் இருட்டா இருக்கு. எவ்வளவு பள்ளம் இருக்குன்னே தெரியாது. பயந்து நடுங்குகிறான். இப்ப ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் கூப்பிடுகிறான். கூப்பிடும் போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பாடே கையோடு. ஐயோ, கீழே பார்த்தா என்னது ஆழம். பயப்படுறான், நடுங்குகிறான், கையை விட மாட்டேங்கிறான். அல்லேலூயா. ஏன்னா நம்பிக்கை இல்லை. சோதரா ஆண்டவர் சொல்றாரு கையை விடு, கூப்பிடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு கையை விடு, கேட்க மாட்டேங்கிறான். ஏன் கையை விடு, கேட்க மாட்டேங்கிறான். பாருங்க, அப்படியே தொங்கி நிக்கிறான். அப்படியே தொங்கி நின்று சோத்துறான். கொஞ்ச நேரம் ஆச்சு. நேரம் ஆக ஆக தன் கை தளர்ந்து தன்னால கீழே வர்றான். கீழே வந்து பார்த்தா அவன் நினைச்ச போல ஆழமானவன் இல்லை. அவன் தொங்கி நின்றதற்கும் சோத்துறான் கீழே வந்து சோத்துறான் விழுந்ததுக்கும் ஒரு 3 அடி உயரம் தான். அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் கையை விடுனாரு. கையை விடுன்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல கையை விட்டு இருந்தான்னா இந்த வலியெல்லாம் குறைஞ்சிருக்கும். ஆமென். அல்லேலூயா. வசனம் அதைத்தான் சொல்லுது. நம்பி கூப்பிட்டாங்க, அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். அப்ப நம்புனா அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கீழ்ப்படிக்கும். இதை செய்யினால் அப்படியே செய்வோம், இதை செய்யாதனால் அப்படியே செய்யாது இருப்போம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். கூப்பிடுதலுக்கு ஏற்ற பதில கட்ட நமக்கு தருவார். ஆமென். தப்பினார்கள், தப்புவிக்கிற தேவன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களை கேட்டு அவர்களை விடுவித்தார்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அந்த நம்பிக்கையோட கூப்பிடணும். அல்லேலூயா. கூப்பிட்டாங்க, தப்பினாங்க. அவருங்க நம்பினவர்கள் ஸ்தோத்திரம் விடுவிக்கப்பட்டார்கள், தப்புவிக்கப்பட்டார்கள். அடுத்து பாருங்க சொல்லி இருக்கிறாரு, ஸ்தோத்திரம் வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். ஆமென். பாருங்க, அபிரகாம் அதற்கு உதாரணமா எடுத்துக்கலாம். நம்ப ஏதுவல்லாததை நம்பினான். ஸ்தோத்திரம் வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் பேரை பார்த்து சொன்னாரு, ஆபிரகாமுக்கு பேரை மாத்துறாரு. அபிராம்ங்கிற பேரை ஆபிரகாம்னு பேரை மாத்தி கொடுக்கிறார்.
நேற்றைய வரைக்கும் சாராயின்னு கூப்பிட்டு வந்தவர் இன்னையில இருந்து கூப்பிடுறாரு சாராள் கூப்பிடுறாரு. ஒருவேளை சோத்திரம் இது அர்த்தத்தை எவனாவது கேட்டான், தனக்கே வழி இல்லை. பாருங்க, உலகத்துக்கெல்லாம் இவர் ராணியா, உலகத்துக்கெல்லாம் இவர் தாயா, அப்படி கூட பரிகாசம் பண்ணியிருப்பார். தானே தாயாகிறதுக்கு முடியல, உலகத்துக்கெல்லாம் இவர் தாயா அப்படின்னு பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, நம்ப ஏது வல்லாத நம்பிக்கையோடு விசுவாசித்தார். விசுவாசமானது எதுக்கு உறுதியா? நம்பப்படுகிறவைகளுக்கு உறுதி, காணப்படாததுக்கு நிச்சயம். அப்ப நம்ப முடியாதவைகளுக்கு உறுதிதான் சோதர. நம்பப்படுகிறவைகளுக்கு உறுதி, ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு. நம்பப்படுகிறதுக்கு உறுதி. அப்ப நம்முடைய நம்பிக்கை பெருகும் போது நம்முடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய நம்பிக்கை அத்தனையும் கர்த்தர் மேல இருக்கும் போது நிச்சயமாக வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கு. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை, அவரை நம்புகிறவன் வெட்கப்படுவதில்லை. கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதினாரு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூணு தான் பெரியது. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையை எதன் மேல வைத்திருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை யாரை சார்ந்திருக்கிறது? பாருங்க, சோதர பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை வைத்த அவர்களை தேவன் விடுவித்தார். நம்பிக்கை வைத்த அவர்களை தேவன் தப்புவித்தார். நம்பிக்கை வைத்த அவர்களை வெட்கப்படாதபடி அவர்களுடைய தலைகளை நிமிர பண்ணினார். அவர்கள் எதன் மேல நம்பிக்கை வைத்தாங்களோ அந்த நம்பிக்கை அவர்களை நிமிர வைத்தது. ஆமென். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குமானா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது, மாறாக நம்முடைய தலையை நிமிர பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பாருங்க, நம்ம பாடணும், 100க்கு 100 நம்புவேன், அற்புதம் செய்ய. அப்ப 100க்கு 100 அப்படியே நம்பணும். ஆனா சில வேளையில நம்முடைய நம்பிக்கை 100க்கு 100 இருக்க, மாறாக சோத்திரம் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. பாருங்க சோத்திரம், போன லாக்டவுன் பீரியடுக்கு முன்னாடி மத்தியில ஒரு மனிதன் கடந்து வந்திருந்தேன். ஒரு ஆலயத்துல இருந்து ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. பாருங்க, அவர் வரும்போது நல்லா சாப்பிட முடியாது, எழும்பி நடக்க முடியாது, ஸ்தோத்திரம், தூங்க முடியாது, சரீரம் முழுவதும் வேதனை. இப்படி 4 பிரச்சனையோட நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. சோதரம் கிட்டத்தட்ட 15 நாட்கள் நம்முடைய ஆலயத்தில் இருந்தாங்க. பாருங்க, நல்லா சாப்பிட்டு ஜங்ஷன் வரைக்கும் போய் டீ குடிச்சிட்டு வர்ற நிலைமைக்கு ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். சோதரம் வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு, எழுப்பி நடமாடினாரு, நல்லா சாப்பிட்டாரு, நல்லா தூங்குறாரு. சோதரம் இப்படி இருக்கிற நிலைமையில அவங்கள ஜோம் பண்ணி சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்புனா, வீட்டுக்கு போனாங்க. சோதரா, நான் சொன்னேன் ஆலயத்துக்கு வரலாம், அல்லனா சோதரா என்னை அழைத்து கொண்டு வந்து இன்னொரு போதகர், அவங்கள நம்மிடத்துல அழைத்து கொண்டு இன்னொரு போதகர், அவங்க சர்ச்சுக்காக போயிடணும், எப்படி ஒரு ஆராதனைக்கு அட்டன் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிடுங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு பெயர் கிறிஸ்தவ சபையை சார்ந்ததுனால அங்கிருந்து ஏதாவது கிடைக்கும் போல அதுக்கு ஒரு மனநிலைமை. 2வது பாருங்க, அந்த பெயர் கிறிஸ்தவ சபையை சார்ந்த சிலர் வந்து இவரை விசாரிக்க வந்தாங்க. விசாரிக்க வந்து ஒரு 5000 ரூபாய் பணத்தை அவங்க கையில கொடுத்தாங்க. அதுல வந்த ஒரு மனிதன் சொன்னாரு, இன்னும் மருத்துவமனைக்கு போனா போதும், நல்ல சுகம் கிடைச்சான், நல்ல சுகம் கிடைச்சான். கையில 5000 ரூபாய் கிடைச்சிட்டு, அது 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க
எல்லாருடைய உதவியும் சேர்ந்து ஏதோ பெயர் கிறிஸ்தவ சபையிலேருந்து கொஞ்சம் உதவி கிடைச்சுன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போச்சு. அவங்க கண்ணார கண்டாங்க. ஏற்கனவே 1000 லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டாங்க. இங்க ஆலயத்துக்கே வந்தாங்க. தேவன் அவர்களுக்கு சொல் கொடுத்தார், பலன் கொடுத்தார் என்று தேவனுடைய நாமத்தை அவர்களால துதிக்க முடியல, அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியல. கொஞ்சம் போல ரூபாய் கிடைச்சி 2 வார்த்தையை தேடி வந்தவங்க ரூபாயை கொடுத்து ஒரு சின்ன உதவியை செய்து சோத்திரம் அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி அந்த மருத்துவரை போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்க போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்தாச்சு. இனி சோத்திரம் இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஒரு நாட்டு சோத்திரம் மருத்துவமனைக்கு அனுப்பி, சித்த மருத்துவமனைக்கு அனுப்பி அங்க தங்கி இருந்தா பூரண சுகம் கிடைச்சிடனே கிட்டத்தட்ட அங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா சோத்திரம் ஒரு வாஸ்து காரணம் கொண்டு வந்தாங்க. யாரு காரணம் கொண்டு வந்தாங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டை கர்த்தர் தந்தாருன்னா அந்த வீட்டுல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் இருப்பானா நிச்சயமா அவன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். வீடு வேணா எந்த தலைகளாவும் இருக்கட்டும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் வருதா. அவன் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாலே போதும், தேவன் அவனுடைய வீட்டை கட்டிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, வீட்டை சோதரம் இப்ப வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுவான். யாரு யாரு அவன் 1 லட்சம் ரூபாய் நாசம் பண்ணிட்டு போனான். இடையில ஒரு 15 அடி நீளத்துக்கு பாருங்க சோதரம் 10 அடியோ 11 அடியோ நீளத்துக்கு வீட்டுல இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் எடுத்து சோதரம் அதுவும் கட்டி வச்சாச்சு. ஒரு சுகத்தையும் காணாம. ஏன்? கர்த்தர் சுகமளிக்க வல்லமை உள்ளவர், வல்லமை அற்றவர் என்று அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. 100க்கு 100 அவங்களால நம்ப முடியல. அது அங்க போய் பார்த்துருவியா பாருங்க, நம்மளை திசை திருப்பக்கு நிறைய பேர் இருக்கான். நம்முடைய நம்பிக்கை ஒன்றாக இருக்குமானா, ஆமென், தேவன் பேர்ல மாத்திரம் இருக்குமானா, நீ அங்க எடு, அங்க மருந்தெடுத்துரு, இங்க மருந்தெடுத்துரு. மருந்துக்கு நான் எதிராளி அல்ல, மருத்துவத்துக்கு நான் எதிராளி அல்ல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைய சோதரம், நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சா அந்த நம்பிக்கையை திசை திருப்புவதற்கு அநேகம் வரும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நாம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்னு பார்க்கணும். நம்முடைய நம்பிக்கையாக சில வேளையில நம்மளை நாசம் பண்ணிடுறது. இங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சவரை வெட்கப்படல, அவன் தலையை நிமிர போயிட்டது. ஆமென். உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்க பாருங்க. சோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தா வெட்கப்பட்டு போக மாட்டோம். பாருங்க, சில வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆலயத்துல ஒரு மனுஷன் வந்தான். சோத்திரம், 11 நாளா தூங்கல, சாப்பிடல, காலெல்லாம் நீர் போட்டிருந்து. சோத்திரம், இங்க வந்து நல்லா தூங்கினான். புரோட்டா இறைச்சி வச்சு சோறு சாப்பிட்டான். சோத்திரம், என்னது புரோட்டா இறைச்சி வச்சு சாப்பிட்டான். புரோட்டாயும் கோழி இறைச்சி வச்சு சாப்பிட்டான். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். பாருங்க, ஒரு வைத்தியத்தை போனான். வைத்தியம் பார்த்துட்டு சொன்னா, ஏய், உனக்கு பாம்புக்கு விஷமாக்காம். நீ குடிச்ச மருந்துலயோ எண்ணத்திலேயோ நீ சாப்பிட்ட உணவுலயோ பாம்புக்கு விஷம் இருந்திருக்கு. அதாக இந்த கால் நீரா இருக்கு. வியாதி வேற. ஆண்டவர் சுகம் கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிக்கிறதுக்கு அடையாளமா சுகத்தை கொடுத்து நல்லா தூங்க வச்சு சோத்திரம் அந்த மனுஷனை கொண்டு போனா. சோத்திரம், அந்த மனுஷனுக்கு சோத்திரம், ஆமே, வைத்தியர் மேல நம்பிக்கை இருந்து அந்த வைத்தியரை சிருஷ்டித்த கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை. பாம்புக்கு விஷம் சொல்லி பாம்பு வசந்தி இறைக்கு மருந்து குடிச்சான், செத்தான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வைத்தியர்களுக்கோ மருத்துவத்துக்கோ நான் எதிராளி அல்ல. ஆனால் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். ஆமே, சைட்ல அப்படியே போச்சுன்னா ஆண்டவர் சைட்ல உங்களை திருப்பி கொண்டு போயிடுவார். அவரால் முடியாது.
ஆனா வேதம் சொல்லுது நம்பிக்கை வைத்து அவர்களை விடுவித்தார். ஆமென். அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார். நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிறார். அப்ப உங்க நம்பிக்கை, என் நம்பிக்கை சோதரம் தேவ சமூகத்துல வரும்போது நம்மளை வெட்கப்படுத்துறதுக்கு அல்ல ஆண்டவர். அதான் பாருங்க, ஆபிரகாம் அவன் அவிசுவாசமா சந்தேகப்படலையா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை குறித்தே சந்தேகப்படல. ஆண்டவர் குறித்த சோதர வாக்கு தத்துவத்தை முழு நிச்சயமா நம்பினார். தேவன் சொல்லி இருக்கிற நன்மைகளை முழு நிச்சயமா நம்புவோம். கர்த்தரை நம்புவோம். அவர் நம்மளை தாங்குவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை முழு இருதயத்தோட விசுவாசிப்போம். அப்படியானா நான் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. மூணாவதாக சோதரர் ஒரு வசனத்தை கூட நாம வாசிக்கலாம். நிறைய வசனங்களை எடுத்து வச்சிருக்கிறேன். கர்த்தரை சித்தமான தொடர்ந்து வருகிற வாரங்களை பார்க்கலாம். நம்புகிறதுனால் வருகிற ஆசீர்வாதம். இனி வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 26ஆம் அதிகாரம். கர்த்தாவே நீர் நியாயம் சாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் என்ன செய்யவில்லை, தள்ளாடுவதில்லை. ஆமென். யாரை நம்பி இருக்கு? யாரை நம்பி இருக்கு? எதனால தள்ளாட்டம் இல்லை? அப்ப தள்ளாட்டம் எதனால வரும்? ஒரு மனுஷன் தள்ளாடினா பாருங்க, ஒண்ணு அவன் சரீரம் பலவீனமா இருக்கும், இல்லைன்னா அவனுடைய வயது முதிர்ச்சியினால, இல்லைன்னா அவன் ஏதோ ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை கேட்கும் போது, இல்லைன்னா ஒரு காரியத்தை நம்பி இருப்பான். அந்த நம்பிக்கைக்கு எதிர்மறையா காரியங்கள் நடக்கும் போது அவன் வாழ்க்கையில தள்ளாட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று பலவீனத்தின் நிமித்தம் வரும், இன்னொன்னு சோதர வயோதிபத்தின் நிமித்தம் வரும், இன்னொன்னு எதிர்மறையான காரியங்களை காணும் போது தள்ளாட்டம் வரும். அப்ப ஆவிக்குரிய பாதையில சோதரம் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை, தடுமாறி விழுவதில்லை, தடுக்கி விழுவதில்லை. ஏன்? என் நம்பிக்கை யார் மேல இருக்கு? பாருங்க, வேதம் சொல்லுது, கால்களை தள்ளாட விட்டா உன்னை காக்கிற தேவன் உறங்காம். அதையே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, என் கால்களை கண்மலையின் மேல நிறுத்தி என் அடியை என்ன செய்யறாரு, உறுதிப்படுத்துறார். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா உயர்ந்த இடத்துல வைக்கிறார். கண்மலைன்னா உயர்ந்த இடத்துல, கிறிஸ்துவாய கண்மலை மேல் நம்மை வைத்து, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உயர்ந்த இடத்துல வைத்து, அல்லேலூயா, மேன்மையான இடத்துல வைத்து, ஆசீர்வாதமான இடத்துல வைத்து தேவன் நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையை தள்ளாட விட்டார். உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். தளர்ந்த கைகளையும் தள்ளாடும் முழங்கால்களையும் திடப்படுத்துகிற தேவன். அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். அப்ப தேவன் நம்முடைய கிருபையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து வழி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல், அப்படின்னா சோதர ஒருவேளை இப்படியே போனா என் வாழ்க்கை என்னதான் முடியும்? சோதரம் இனி இதுக்கு மேல ஒரு நம்பிக்கை இல்லை, சூழ்நிலை எல்லாம் பாதகமா இருக்கு, வேற தீர்வே இல்லை,
எல்லாமே எதிரா இருக்கு, யோசனைகள் எல்லாம் வீணா போயிட்டு இருக்கு. சோதரா நான் எதிர்பார்த்திருந்த நம்பிக்கையெல்லாம் போயிட்டு. ஒருத்தி தயிர் வியாபாரம் பண்ணாலாம். என்ன வியாபாரம்? தயிர் வியாபாரம் பண்ணாலாம். தயிர் வியாபாரம் மண்பானையில வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். அவ திடீர்னு கற்பனை பண்ணான். என்ன தெரியுமா? நான் தினந்தோறும் போய் தயிரை விற்பேன். தயிரை விற்று கிடைக்கிற லாபத்துல கொஞ்சம் கோழி வாங்குவேன். கோழி கிடைச்சா முட்டை கிடைக்கும். முட்டையெல்லாம் விற்று நினைச்சுவேன் பெரிய கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சுவேன் தயிர் வியாபாரம் செய்வேன். கோழி வளர்ப்பேன், கோழிக்கு முட்டையை எடுப்பேன், முட்டையெல்லாம் விற்பேன், அடுத்து திரும்ப கோழி முட்டையெல்லாம் பொறிக்க வைப்பேன். அப்படி இவ கற்பனை திரும்ப திரும்ப அப்படி கோழி எண்ணிக்கையை பெருகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கற்பனையில மறந்து போயிட்டு இருந்தா பாருங்க. சோதரான் பானை கீழே விழுந்து அன்னைக்கு இருந்த அவளுக்கு விசுவாசம் அந்த சோதர சம்பாத்தியமும் போச்சு. இத போல நம்மளும் சிலர் என்ன செய்வோம், சோதரான் தலையில இந்த தயிர் பானை வச்சுட்டு சோதரன் கற்பனை பண்ணிட்டு இருந்த இந்த ஸ்திரிய போல நாம என்ன செய்வோம்னா நிறைய கற்பனை எல்லாம் வச்சிருப்போம். இப்ப பார்த்தா கற்பனை எல்லாம் உடஞ்சி சுக்குனூரா போச்சு. இனி ஐயோ வழி இல்லை, ஐயோ தப்ப வழி இல்லை, மார்க்க இல்லை, என்னதான் முடியும்? அவரை நம்புகிற பிள்ளைகளை தள்ளாட விட்டான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நாம நம்பிக்கை வச்சிருந்த எல்லாம் நம்மளை தள்ளாடி கீழே தள்ளி கால்கள் சறுக்கி தள்ளாடும் போதெல்லாம் தாங்குகிறீ கிருபையினா அப்படின்னு பக்தன் பண்ணார். நம்முடைய கால்கள் தள்ளாடிடும். ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாத போல இருக்கும், நம்ம விண்ணப்பங்களுக்கு பதில் இல்லாதது போல இருக்கும். பாருங்க, யாக்கோவை பார்த்து சொல்லுகிறான், யாக்கோபே நீ மனஞ்சலித்து போனா, நீ என்ன நோக்கி கூப்பிடல. சோத்திரம், என் வழி கர்த்தருக்கு மறைவானதுன்னு சொல்லிட்டு இருக்க. சோத்திரம், என் வழி கர்த்தருக்கு மறைவாயிட்டு. சோத்திரம், அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை எல்லாம் போச்சு, சோர்ந்து போயிருக்கோம், மனம் தளர்ந்து போயிருக்கோம், என்னதான் முடிய போதுன்னு இருக்கோம், என்னெல்லாம் வந்து சேர போதுன்னு இருக்கு, என்னெல்லாம் நடக்க போதுன்னு பயந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காலங்களில் அவளை என்னை பார்த்து சொல்றாரு, சோதரம், சோர்ந்து போகிறவருக்கு மலரும், சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பிறந்து பண்ணுகிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை தள்ளாட்டங்களை நீக்கி நம்முடைய தயவினால் நம்முடைய கிருபையினால் உங்களை தாங்கி தள்ளாட விட்டு ஆனபடி உங்கள் பாதைகளை சிறைப்படுத்துகிற தேவன். ஆமென், ஆமென். இந்த காலைகளில சோதரம், உங்களுடைய தள்ளாட்டம் தடுமாற்றம், சோதரம், இனி நம்பிக்கையே இழந்து போயிருக்கிறீங்களா? காலைகளில் கத்துறோம் சொல்றாரு, உன் காலம் தள்ளாட விட்டேன், அடிகளை உறுதிப்படுத்துவேன், கண்களை உயர்த்துவேன் அப்படின்னா உன்னை உயரமான இடத்துல கொண்டு வச்சு அழகு பார்ப்பேன், ஆசீர்வதிப்பேன், மேன்மைப்படுத்துவேன். அந்த உன்னதமான இடத்துல கொண்டு வச்சு உன் அடிகளை உறுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் நம்பி இருக்கிற பண்ண தள்ளாட விடுவதில்லை, தாங்கி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். தேங்க்யூ Holy Spirit. சிறுமைப்பட்டோருடைய நம்பிக்கை கண்டு போகாது. சிறுமைப்பட்ட ஒரு மனிதனுடைய நம்பிக்கை கண்டு போகாது. எல்லா நிலைமையிலும் அற்பமா எண்ணப்படுகிறவர்களா இருக்கலாம், அற்பமாய் காணப்படுகிற திட்டத்தில் நிற்கலாம்.
நம்பிக்கை கெட்டு போகாது. நம்பிக்கை உன்னை கெட்டு போக வைக்காது, வாழ வைக்கும், வழி நடக்கும், ஆசீர்வதிக்கும். பிதாக்கள் நம்பிக்கை வைத்தது போல கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடு நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது, அது உன்னை விடுவிக்கும், தப்புவிக்கும், வெட்கப்படுத்தாதபடி தலை நிமிர வைக்கும். பிதாக்கள் நம்பிக்கை வைத்த போது அவர்களுடைய நம்பிக்கையை அறிந்த ஆண்டவர் அவர்களை விடுவிப்பாரே. ஆனால் தேவனுடைய பிள்ளை, உன்னை என்னை விடுவிப்பது நிச்சயம் அல்லவா? தப்புவிப்பது நிச்சயம் அல்லவா? அந்த வெட்கப்படாமல் தலை நிமிர பண்ணினது போல தலை நிமிர பண்ண தீச்சூளையில விழுந்து சோதரன் வெட்கப்பட விடல, மாறாக சோதரம் அவருடைய தலை கம்பீரத்தால் நிறையபடி செய்தார். இவர்களுடைய தேவனை போல தேவன் இல்லை என்பதை விளங்க பண்ணினான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் இல்லை என்பதை விளங்க பண்ணினான். கால்கள் தள்ளாடி நிற்கிறான். நான் என்ன செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன், இந்த காரியங்களை எப்படி நடப்பிக்க போறேன்னு உங்கள் இறுதியை மக்களாக இந்த காலை வெளியில் கட்டுடைய ஆவியாக பயப்படாத, அவர் உன்னை கரம் பிடித்து நடத்துவார், அவர் உன்னை தாங்கி நடத்துவார். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஆமென், ஹல்லேலூயா, தாயை போல தேற்றி தகப்பனை போல கரத்தை பிடித்து உன்னை நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரா, காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரில் அவர் பாதையில் ஒளியார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரில் அவர் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்னை நடத்தினார். அவர் கிருபை
ஸ்தோத்திரம். ஹalleluya. ரிபதபதப சந்தரதுரபதப அத்சனாதரதரவ கபனாதரகதரிகதனாதி. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை மிகுந்த கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல மனமகிழ்ச்சியினால் காலவேளைக்காய் நன்றி நிறைந்தோடு நாங்கள் பல துதிகளை ஸ்தோத்திரங்களை எடுக்கிற காலவேளையிலே உடைய சமூகத்திலே கூடியமை ஆராதிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த தேவன் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கூட்டி சேர்த்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேரும் உடைய கிருபையும் ஆசீர்வாதமும் தங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி நன்மையாக நிரப்பும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தி ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஜனத்தை எல்லா தீமைகளை காத்துக்கொள்ளும். நன்மையாக நிரப்பும். உடைய பரிசுத்த ரத்தம் தெளித்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாத்துள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவையான எல்லா நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். உடைய நாமத்தினால் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நன்மையும் சுகவாழ்வும் ஒவ்வொரு நிறைவாய் தங்குவதாக இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் இன்று என்றும் உள்ள சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.